why I started waking up early and how it changed my life. ஸோ ஒன்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 மணி ஆயிரும், 8 o'clock 8:30 அப்படி தான் எழுந்திரிச்சிட்ருப்பேன். ஸோ டுடே ஐ எம் இன் அ பார்க். ஸோ டுடே இஸ் சண்டே. ஐ காட் அப் அட் 6:30. ஸோ 6:30 எடுத்தோடனே நான் மொபைல் யூஸ் பண்ணேன், நானும் பண்ணினேன், மொபைல் பார்த்தேன். பட் நவ் when I'm recording this I am in park and my mobile is in flight mode. ஸோ ஒன் மோர் குயிக் ட்ரிக் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி மொபைல் எழுந்திரிச்சோன்னே மொபைல் அடிக்ஷன்லேருந்து எழுந்திரிச்சோன்னே 30 minutes 1 hourலாம் மொபைல் யூஸ் பண்ணுறது இருக்குது. அது சண்டேலாம் எழுந்திரிச்சா 8 o'clock எழுந்திரிச்சா 8 to 9 மொபைல் தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ நவ் லாஸ்ட் 1 year ஐ எம் நாட் டூயிங் தட். ஸோ நான் யூஸ் பண்ண ஒரு ட்ரிக் வந்து என்னென்னா, எந்திரிச்சோன்னே மொபைல் யூஸ் பண்ணுவோம், நானும் பண்ணேன், 5 minutes பண்ணேன். பட் மை எந்திரிச்சு 10 minutesக்குள்ளே ஐ வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் மை பெட் மேக்ஸிமம். அதுதான் நான் கொடுத்த ரூல். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஐம் கோயிங் அவுட். ஸோ அவுட் நான் ரெஸ்ட் ரூம் ப்ரெஸ்ஸிங் எதோ இருந்தாலும் மொபைலை வச்சுட்டு, மொபைலை சார்ஜில் போட்டுட்டோம், மொபைலை வச்சிட்டோம். அண்ட் பெட்டர் யூ கேன் கீப் இன் ஃப்ளைட் மோட். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஃப்ளைட் மோடில் தான் வச்சிருக்கேன் மொபைலை. ஸோ இப்போ ஐ டோன்ட் கெட் அப் எவ்ரிடே 6:30 பட் 7 எழுந்திரிச்சிருவேன். நாட் ஏர்லி மார்னிங் பர்சன். லைக் 4:35 5:30 கிடையாது, 7 o'clock எழுந்திரிச்சிருவேன். இன்றைக்கி 6:30 எழுந்திரிச்சேன். இட் மெடிடேஷன். நான் டெய்லியும் இது வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியுமே அட்லீஸ்ட் 21 minutes நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது, அது இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரொம்பவே நல்ல சேஞ்ச் தெரியுது, டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு என்னன்னா எவ்ரி 10 days எவ்ரி 20 days ஐ யூஸ் டு கெட் கம்ப்ளீட் ஸ்னீசிங். ஒன் டே வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஸ்னீசிங் டேவாக இருக்கும். ஸோ இந்த மெடிடேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து இட் இஸ் குட். அப்புறம் ஒரு முக்கியமான காரணம், இதனால் நிறைய பேர் மார்னிங் எந்திரிக்க முடியறதில்லை, எந்திரிச்சாலும் பெட்லேயே இருக்காங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ப்ரீவியஸ் டேவே இல்லை மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் ரோல் என்ன பண்ணுறதுனா, இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நேற்று ஒரு நாள் முன்னாடி நைட்டே பிளான் பண்ணுறீங்கனாலும் நைட்டே நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ண போகிறோம், இப்போ 6:30 எந்திரிக்கிறா 6:30 7:30 என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ஒரு நோட்லையோ டைரியிலையோ கூகுள் கீப் மொபைலையோ எழுதி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ ஓகே எந்திரிச்சோன்னே இது பண்ணணும். மேபி 6:30 எந்திரிக்கணும் நினைப்பீங்க, பட் 7 o'clock எந்திரிக்கலாம். பட் 30 minutes இனிஷியலாக வந்து அப்படி தான். இப்போ டெய்லி 8 o'clock எந்திரிச்சிருக்காங்க, ஒரு 7:30 ஒரு half an hour முன்னாடி எடுத்தோன்னே 8 o'clock 6 o'clock மாற முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறலாம். இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சோன்னே நேச்சரோட கனெக்டாக இருங்க. ஸோ நேச்சுரல் கனெக்டாக இருக்குன்னா மவுண்டன்ஸ் போகிறது, வாட்டர் ஃபால்ஸ் போகிறது, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ சன்லைட்டில் நடக்கிறீங்க, சன்லைட் இஸ் நேச்சர். நிறைய பேர் இப்போ சன்லைட்டே படுறதில்ல. ஸோ சன்லைட் இஸ் நேச்சர். இப்போ இந்த மாதிரி ட்ரீஸ் பார்க்குறீங்க, ட்ரீஸ் கூட இருக்கீங்க, திஸ் இஸ் நேச்சர். ஸோ வாக்கிங் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், வி ஆர் வாக்கிங். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ஆக்டிவிட்டிஸ் இஃப் யூ பி வித் நேச்சர், இட் will be helpful for your mind, it will be helpful for refreshing, it will be calm. ஸோ உங்களை ஹெல்தி லைஃப் ப்ளஸ் ப்ரொடக்டிவ் லைஃப். தேங்க்யூ.